நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒயிட் பீப்புள்ஸ் ஹேட் ஹார்திக் பாண்டியா அப்படின்றது தான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி அப்படின்றத பிடிக்கிட்டாரு, ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சின்றதை பிடிக்கிட்டாரு, ரோஹித் சர்மா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே லைஃப் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஜஸ்ட் ஏ சர்க்கிள் மாதிரி தான். இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை. ஏன்னா டோனி மாதிரியான ஜாம்பவான்கள், சௌரவ் கங்குலியாக இருந்தாலும் சரி, ஷேவாக் மாதிரியான ஜாம்பவான்கள் இருக்கும்போது தான் டோனி வந்து பார்த்தோம் அப்படின்னா டீம் அப்படின்றத லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி கேப்டன்ஸ் அப்படின்றவங்க மாறுறது கரெக்டான ஒரு விஷயம் தான். பட் ரோஹித்துக்கு அதனால நடந்த விஷயம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சத்தியமா கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா தான் வர வரைக்கும், தான் கேப்டன் ஆகிற வரைக்குமே ஒரு கப் கூட வின் பண்ணாத ஒரு பிரான்சைஸை, ஒரு டீமை பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 5 கப்ஸ் வின் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கேப்டனுக்கு தரக்கூடிய மரியாதை இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சத்தியமா அது எனக்கு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அது தப்பு தான். பட் அந்த தப்பை வந்துட்டு எப்படி நம்ம ஒட்டுமொத்தமாக ஹாட்ரிக் பாண்டியா மேலே போட முடியும் அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். அதனால நீ வந்து என்னப்பா ஹாட்ரிக் பாண்டியாவோட ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ரியல் லைஃப் ஹாட்ரிக் பாண்டியாடா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கூட தெரியாமல் பார்த்தோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நான். ஸோ ஹாட்ரிக் பாண்டியாவுடைய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஹாட்ரிக் பாண்டியாவுடைய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ ஹாட்ரிக் பாண்டியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா இவன் இன்ஜுரி ஆகிட்டான், இனிமேல் வந்துட்டு இவன்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மும்பை இந்தியன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா டீமை விட்டு தூக்கி வெளியே போடுறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே டீமை விட்டு தூக்கி வெளியே போட்டாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது டீம் உள்ளே வராங்க. ஸோ அப்படி உள்ள வரக்கூடிய புது டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையனுடைய டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பையனுக்கு கேப்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு கையில் எடுத்துறாங்க. இந்த மாதிரி இந்தப்பா இனிமேல் நீ தான் வந்துட்டு கேப்டனு, டீமை லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பையன் எப்படி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ணுறானோ அதே மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸையும் லீட் பண்ணா. புரிஞ்சுக்கங்கடா, அவன் வந்துட்டு ரோஹித் சர்மாவை பழி வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ண கிடையாது. ஹாட்ரிக் பாண்டியாவுடைய கேப்டன்சியே அதுதான். நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வைரல் ஆகாததுனால தெரியல. பட் இப்போ எப்படி இருக்காரோ அதே விஷயத்தை தான் பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ்லேயும் பண்ணுறாரு. குஜராத் டைட்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா கப் வின் பண்ண வைக்கிறாரு. நிப்பாட்டு குஜராத் டைட்டன்ஸை கப் வின் பண்ண வச்சதெல்லாம் சரி, இப்போயே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச்சில் தோத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கங்கடா பாய்ஸ், மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச்சில் தோத்ததுக்கு காரணமே அவருடைய கேப்டன்சி அப்படின்றத உள்ள இருக்கக்கூடிய டீம் பிளேயர்ஸே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஈகோ கிளாஷ்லாம் வர்றது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் தான். என்னதான் இந்தியன் பேட்டர், இந்தியன் பவுலர் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்களும் சக மனுஷன் தான். என்னடா ரோஹித்துக்கு அப்புறம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம், திடுப்புன்னு எங்கேயோ இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவன் தான் கேப்டன்னு சொல்றாங்க. நமக்கு கீழே விளையாடிட்டு இருந்த பையன், நமக்கு அப்புறமா டீமுக்குள்ள வந்த பையன், வேற ஒரு டீமுக்கு போன பையன், அவன் கீழே நம்ம விளையாடணுமா அப்படின்னு அந்த ஈகோ கிளாஷ் இருக்கு இல்லையா, அது மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது ஓப்பனாகவே வீடியோ கிளிப்பிங்ஸ்லையும் தெரியுது. ஏன்னா ரோஹித் சர்மாட்ட போயிட்டு பும்ராவா இருந்தாலும் சரி, சூரியகுமார் யாதவா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு ரோஹித் சர்மா கிட்ட தான் அட்டாச்சாக இருக்காங்களே தவிர ஹாட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அவ்வளோவா எதுவும் பேசுறதும் கிடையாது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்குமே மும்பை இந்தியன்ஸ் 2 டீமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்துட்டு ரோஹித் சர்மாவுடைய செட், இன்னொன்று வந்துட்டு ஹாட்ரிக் பாண்டியா, இஷான் கிஷன்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ டீமுக்குள்ளேயே வந்துட்டு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, டீமுக்குள்ளேயே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு புரிஞ்சுக்கிற உணர்வு இருக்கு இல்லையா, நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த புரிஞ்சுக்கிற உணர்வு இல்லையா, அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹாட்ரிக் பாண்டியா கேப்டன் ஆனதை டீமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் தான் பார்த்தோம்னா ஹாட்ரிக் பாண்டியாவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ட்ராபேக். இதனால அந்த பையன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, நினச்சி பாருங்களேன், அவன் ஜெயிக்கலன்னு வந்து சொல்கிறீங்க இல்லையா, ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனுக்கு எதிராக கத்தும் போது அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவனுடைய மனவலி எந்த மாதிரி இருக்கும். அகமதாபாத்தில் ஆரம்பிச்சு மும்பையினுடைய ஹோம் கிரவுண்டாக இருக்கக்கூடிய வான்கடே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் கிரவுண்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் கத்துறாங்க. ஹாட்ரிக் பாண்டியா உள்ளே வரும்போதே பார்த்தோம்னா அப்படி ஒரு வன்மம் அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்படுது. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது நடக்கும்போது அந்த பையனுடைய மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும், தோக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அங்கே அந்த பையன் மட்டும் தோக்க கிடையாது, எல்லா டீமுக்குமே, எல்லா பிரான்சைஸ் டீமுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றதுல இருந்திருக்காங்க. சிஎஸ்கே கூட பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப்ஸு கூட உள்ளே வராமல் வெளியே போய் அடுத்த சீசன் மறுபடியும் கம்பேக் கொடுத்து கப் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எல்லா டீமுக்குமே யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்படியே வந்துட்டு ஹாட்ரிக் பாண்டியாவை வெறுக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, ரோஹித்துடைய கேப்டன்சி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஹாட்ரிக் பாண்டியா கொடுத்துட்டாங்க, அதனால தான் வந்துட்டு நாங்கள் ஹாட்ரிக் பாண்டியாவை எதிர்க்கிறோம், வேற எந்த பர்சனல் ஒப்பீனியனுமே கிடையாது அப்படின்னா தப்பு யார் மேலே அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கம்பெனி அப்படின்றத வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம இந்த கம்பெனிக்கு லோயலாக தான் இருப்போம், லோயல் இல்லாமலாம் இருக்க மாட்டோம்.
பட் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது வரும்போது என்ன பண்ணுவோம்னா, இதை விட பெட்டரான கம்பெனி ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கிறதுக்கு அடுத்த போஸ்டிங் போக முடியுமா, நமக்கு துட்டு கொஞ்சம் நிறையா வருமா, இங்கே வந்துட்டு ஒரு 30,000 சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு 40,000 ஒரு 10,000 சேர்த்து கிடைக்குமா மாதம் அப்படின்றது தான். இதே தாண்டா ஹேட்ரிக் பாண்டியாவும் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டீம் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு பையன் மும்பைக்கு வந்து விளையாடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, எங்க நான் இங்கே ஆல்ரெடி டீம் கேப்டனாக இருக்குங்க, டீம் கேப்டன் அப்படின்ற பதவியை விட்டுட்டு அங்கே வந்துட்டு எப்படிங்க ஒரு ஆசியா பிளேயராக விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி, ஓகே, டீம் கேப்டனாக இருக்கக்கூடிய பையனுக்கு இங்கே டீம் கேப்டனாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சரியான விஷயமானு கேட்டால் மும்பை இந்தியன்ஸ் பண்ண தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த வருஷம் மெகா ஏலம் அப்படின்றது வர இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீம் இருக்காங்க இல்லையா, அது பும்ராவாக இருந்தாலும் சரி, சூரியகுமார் யாதவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா பார்த்து வடிவமைச்ச டீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டமைச்ச ஒரு டீமை அப்படியே தூக்கி ஹேட்ரிக் பாண்டியா கையில் கொடுத்தது மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரு தப்பு. ஸோ அம்பானி இருக்கார் இல்லையா, அம்பானி குடும்பம் பண்ண ஒரு தப்பு. ஸோ அம்பானி குடும்பம் இருக்காங்க இல்லையா, குடும்பம் எல்லாமே ஒரே அளவு தான். ஸோ இவங்க பண்ண தப்புக்கு ஹேட்ரிக் பாண்டியா போட்டு வறுத்தெடுத்தா என்னடா பண்ணுவான், அவன் கேப்டன்சி கேட்குறான் அப்படின்ற பட்சத்தில் இல்லைப்பா நீ எங்களுக்கு டீமுக்கு வேணாம், நாங்கள் ரோஹித் சர்மாவே லீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை மீறி ஹேட்ரிக்கால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. வாரான்னு கூப்பிட்டு வந்து அவன் கையில் கேப்டன்சியும் கொடுத்து இப்படி கழுவி ஊற்றுனா பாவண்டா அந்த மனுஷன் என்னதாண்டா பண்ண முடியும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெகா ஏலம் அப்படின்றது அடுத்த வருஷம் வரப்போகுது, அடுத்த சீசனில் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு சீசன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மும்பையினுடைய பேராசைனால இப்போ ஹேட்ரிக் பாண்டியா பலிகடா ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, ஸோ ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இந்தியன் டீம் வந்துட்டு லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இந்தியன் டீம் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக 10 மேட்ச் ஜெயிச்சு, பட் ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் கோ விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு டாக் என்ன வந்துச்சு அப்படின்னா, அவ்வளோதான் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி அப்படின்றது எண்டாக போது இனி ஹேட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவர் கையில் தான் இந்தியன் டீம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்தியன் டீமை யார் வந்துட்டு லீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மும்பை இந்தியன்ஸையும் லீட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரோஹித் சர்மா லீட் பண்ணிட்டு இருந்தார், அப்போ அவர் இந்தியன் டீமோட கேப்டன். பட் இப்போ ஹேட்ரிக் பாண்டியா லீட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால இனிமேல் மும்பை இந்தியன்ஸை ஹேட்ரிக் பாண்டியா தான் லீட் பண்ணணும், இந்தியன் கேப்டன் தான் மும்பைக்கு கேப்டனாக இருக்கணும் அப்படின்றது தான் அம்பானி இருக்காங்க இல்லையா, அம்பானி குழுமத்தினுடைய ஒரு மைண்ட் செட் அப்படின்னே சொல்லலாம். பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் ஜூன் மாசத்துல வரப்போற T20 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மும்பைக்கு இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓடிஐ வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹேட்ரிக் பாண்டியா கையில் கேப்டன்சி போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் ஹேட்ரிக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. பட் திடீர்னு பார்த்தோன்னா ஹேட்ரிக் இருக்கார் இல்லையா, அவருக்கு காயம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அந்த காயத்தினால இப்போ வரப்போற T20 வேர்ல்டு கப்பை நம்ம ரோஹித் தான் வந்துட்டு லீட் பண்ண போறாரு அப்படின்ற சுச்சுவேஷனால இன்கேஸ் ஜூன் மாசத்துல ரோஹித் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த வேர்ல்டு கப் அப்படின்றத அடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ மும்பை இந்தியன்ஸ் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவாங்க அப்படின்றதான் தெரியல. ஸோ இந்த வெறுப்புக்கும் இந்த அளவுக்கு வன்மம் அப்படின்றத கத்துறதுக்கும் ஹேட்ரிக் பாண்டியா சரியான ஆளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த வெறுப்பையும் இந்த வன்மத்தையும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் மேலே தான் காமிக்கணுமே தவிர இப்போ தான் இந்த பையனுடைய கிரிக்கெட் கேரியர் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆசிய கேப்டனாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்தியா டீமை லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரியான டைமில் இந்திய மக்களாலேயே மோஸ்ட் ஹர்ட்டட் கிரிக்கெட் பிளேயராக ஹேட்ரிக் பாண்டியா மாறி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்ளமை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் மெகா ஏலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரோஹித் இருக்கார் இல்லையா, அவர் இந்த சீசனை லீட் பண்ண விட்டுட்டு அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி ரோஹித் சர்மா கிட்டேயே சொல்லிட்டு ஹேட்ரிக் பாண்டியாவை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஆடியன்ஸும் ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஹேட்ரிக் பாண்டியா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி டீம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா அந்த ஏலம் இருக்கு இல்லையா, அதில் 3 பிளேயர்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா தக்க வச்சுக்க முடியும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் யார் 3 பேரை தக்க வைக்கிறாங்கன்றதை தக்க வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஹேட்ரிக் பாண்டியானுடைய இஷ்டத்துக்கு ஹேட்ரிக் பாண்டியானுடைய சாய்ஸ் அப்படின்றத கொடுத்து அவருக்கான டீம் அப்படின்றத பில்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி பண்ண தப்பே எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட். ஆனால் இன்னைக்கு அந்த பலியாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி போய் சேர்றது ஹேட்ரிக் பாண்டியாக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய ஃபுட்பால் சாம்பியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுட்பால் ஜாம்பவனாக இருக்கக்கூடிய மெஸ்ஸி ரொனால்டோலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மாறி விளையாடக்கூடியவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மாறி விளையாடுறது அப்படின்றது எல்லா கேம்லையுமே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். பட்
இந்தியன் கல்ச்சரில் இந்தியன் கிரிக்கெட்டில் அதுவும் ஐபிஎல்ல இப்போ தான் அந்த விஷயம் அப்படின்றது ஃபஸ்ட் டைமாக நடக்கிறதுனால தான் இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா தெரியுது, லோயாலிட்டி இல்லாத ஒரு விஷயமா தெரியுது. பட் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எல்லா பிளேயர்ஸுமே இந்த மாதிரி மாறி விளையாடும்போது அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும். ஸோ அன்னைக்கு எல்லாருமே இது ஒரு சாதாரண விஷயமா பார்ப்பாங்க. பட் அதுக்கு பலியாரானது நம்ம ஹார்திக் பாண்டியா. அதனால தான் அவர் மேலே இவ்வளோ வன்மம் அப்படின்றது கக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹார்திக் பாண்டியாவுடைய சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.